இந்த மாதிரி பூத்து முடிச்ச ரோஜாக்களை டெட்டெக்ட் பண்ணுறது மிக மிக அவசியம் அப்படின்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பூத்து முடிச்ச ரோஜா இதழ்களை வைத்து வாசனை தரக்கூடிய பாட் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரோஜா பூக்கள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரோஜா இதழ்களை சேகரிச்சுக்கோங்க. நான் இந்த வால்ஸ் டைம் ரோஸுடைய இதழ்களையும் அதுக்கப்புறம் இந்த கிரேஷியஸ்லி பிங்க் அப்படின்ற இதழ்களையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக சேகரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சேகரிச்ச இதழ்களை நிழல்ல வச்சு நல்லா உலர வச்சுக்கோங்க. 2-3 நாள் இந்த மாதிரி நிழல்ல உலர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும். அதை ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார்லையோ போட்டு வச்சுக்கோங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் டியூலிப் வளர்த்தப்ப அதோடைய ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது நமக்கு ஒரு நல்ல மெமரிஸாகவும் இருக்கும். ஏற்கனவே ரோஜாக்கள்ல வாசனை இருக்கும், அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கு பதிலாக நீங்க பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, கிராம்பு, ஆரஞ்சு பீல்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இதை உங்களுடைய பாத்ரூம், பெட்ரூம் கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்.